ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்ரு, 28 ஸ்டேஜ். இப்போ வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இறக்கிறதுக்கு. 28 ஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணித்தரோம். 650 அடி வேலை செய்கிற மாதிரி சிங்கிள் பேஸு. போர் இறக்குறது வந்து 500 அடி தான் இறக்குறோம். நம்ம வந்து ஸ்டேஜ் வந்து 650 அடி வரைக்கும் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வந்து சிங்கிள் பேஸ்லேயே பண்ணி தந்துருக்கோம். 2 ஹெச்பி வந்து சிங்கிள் பேஸுக்கு. இப்போ வந்து ஓஸ் வந்து எடுத்து விட்டுட்ருக்கோம். அடுத்து மோட்ரு பம்பு எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே வந்து பார்த்துக்கணும். அதான் சைட்டு. ஆமாம், நீ அந்த மூளைக்கு போயிடு. நேராக அந்த மூளைக்கு போய் நல்லது. இப்போ நம்ம மோட்டர் ஓட்டுறதுக்குலாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கணும். எந்த ஒரு தண்ணி மோட்டராக இருந்தாலும் சப்மர்சிபிளாக இருந்தாலும் சரி, எந்த தண்ணி மோட்டராக இருந்தாலும் சரி, முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு தண்ணி இதுதான் செக் பண்ணிக்கணும். தண்ணி இல்லைன்னா ஊற்றிக்கணும். பாருங்க, ஓசி பம்பி ஜாயின் பண்ண போறேன். இப்போ 3 மணிக்கு அம்மா காட்டுற கண் பட்டு கோட்டையில் இருக்கா? சரி, நட்ட கூட பாருங்க, மோட்டரையும் பம்பையும் ஃபிட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே பாரு நவீன, அங்கே பாருப்பா சொல்லி மோட்டர் கடி மேலே ஒன்று கீழே ஒன்று தப்பு நட்டுறா கேசிங் கட்டுறா 3 பக்கடி கேமராவில் கட்டி. ஓகே, அடுத்து இறக்குறது தான். என் மேலே போட்டோம், கேமராவில் போட்டுறாப்பா. ஓகே, மண்ணில் அள்ளி கழுவ, தண்ணியில் கழுவு. அப்படியே உள்ள மோட்ரு உள்ளே இறக்குறாங்க. சொல்லி பண்ண மோட்ரு உள்ளார இறக்கிட்டு இருக்கோம். மோட்டர் விட்றா, நீ ஏன்டா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற? நான் தான் பிடிக்கிறேன்ல. பிடிச்சிருக்கீங்களா? மேலே மட்டும் கட்டுறா போகுது, கீழே வேணா. நான் அவர்கிட்ட கட்டுறேன். மண்ணை போட்டு தேடான்னு சொன்னாலும் மோட்டர் இறக்கியாச்சு. நீங்கள் பாருங்கள், ஸ்டார்ட் இருக்காங்க, லைன் எடுத்துகிட்டு இருக்கோம். எம்சிபியிலிருந்து நம்மளோட ஸ்டார்ட் நம்ம கொண்டு வந்து பாருங்கள். யூனிடெக்ஸ் பேனல் போர்டு. எம்சிபி வந்து பத்தாது, சப்ளை வந்து அதிக பத்தாது தாங்காது அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். இஎல்சிபியா இதா? இது வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து இஎல்சிபி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மோட்டர் இறக்கி விட்டோம், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டருக்கு லைன் கொடுத்து இப்போ ரன் பண்ண போகிறோம். கண்டென்சர் ஒன்று வச்சுக்கோ. 2 ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்ரு. இவ்வளோ தண்ணி வரும். ப்ரெஸ் பண்ண. வோல்டேஜ் என்ன பண்ணுறது பாருங்கள், மோட்டர் இறக்கியாச்சு, தண்ணி வருது. இதோ அண்ணன் தான் வீட்டோட ஓனரு. அவர் தான் நம்மள்கிட்ட மோட்டர் கேட்டிருந்தாரு.
அண்ணா அப்படியே சொல்லுங்கள். வணக்கங்க, நான் திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்லேருந்து பேசுகிறேங்க. அவன் மண்டாபாளையத்தில் இந்த சைட் இருக்குதுங்க. அவன் போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 510 அடி 520 அடி பக்கமாக போர் போட்டிருக்கோமுங்க. போர் போட்டு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு தண்ணி வந்துச்சு போரில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோட்டர் பம்ப் இறக்கியிருக்கோமுங்க. நம்ம பாலகிருஷ்ணா பம்ப்ஸில் தாங்க இறக்கியிருக்கோம். குமாரவேல் இவர் தாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷமாக இந்த ஃபீல்ட்லேயே இருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு முன்னாடி இவங்க அப்பாவும் பார்த்து பண்ணிகிட்ருக்காருங்க. இவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவரும் பார்த்து பண்ணிகிட்ருக்காப்பிங்க. நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்க. சப் மோட்டரும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. பம்ப் இன்ஸ்டால் பண்ணி நேற்று நைட்டு தாங்க சொன்னேன். அதுக்குள்ளே வந்து பம்ப் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு தண்ணி எடுத்து காட்டிட்டாங்க. இவங்க சர்வீஸ் சூப்பராக இருக்குதுங்க. வியூஸ் நிறையா பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சௌகரியமாக இருக்குங்க. நன்றிங்க. தண்ணி வரதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், எல்லாம் சூப்பராக அருமையாக இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கா அப்படிங்க. நம்ம காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸுங்க. ரொம்ப லோ ப்ரைஸில் தாங்க பண்ணிக்கிறாங்க. நல்லா பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தருவாங்க. நீங்கள் கேட்குற எல்லா சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு எல்லாத்துக்கும் உண்டான மோட்டர் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இவங்களும் உங்கள் சைட்லேயும் சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க. நன்றிங்க. ஓகே. ஏசுறதுக்கு நமக்கு சரியாக தரணும். ஆமாண்ணா.